இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நோக்கியாவோட நியூ அப்கமிங் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். நோக்கியா x71 அப்படின்னு சொல்கிற மாடல் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ஃபுல் ஸ்பெக்கு என்ன ப்ரைஸ் என்ன கலரில் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். இதே போல் வீடியோ நீங்கள் அடுத்து தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நோக்கியாவில் x71 இப்போ ஒரு மொபைல் கடைக்கு போகிறோம். ஸோ மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் பட்ஜெட்டை பார்ப்போம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டு. ஸோ அது என்ன பிராண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டில் வந்து இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மாடல். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாடலில் வந்து இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா நியூ இனோவேஷன். ஸோ ஒரு மொபைலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யூஸ் பண்ணாத அளவுக்கு புதுசாக அந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஒரு மொபைல் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோக்கியா x71 இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.2 இன்ச் டிஸ்பிளே சைஸ் ஃபுல் ஹெச்டியில் சூப்பர் அமோலட் டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080 பிக்சலில் இருக்குது. கார்னிங் கோலா கிளாஸ் 5ல கொடுக்குறாங்க. ஸோ கார்னிங் கோலா கிளாஸ் இது ஒரு 3ல கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நோக்கியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கிளாஸ் 5 கொடுக்குறாங்க. ஆனால் 6 ஜென்ரேஷன்லாம் போயிடுச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது கேமரா. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 48 MP கேமரா கொடுக்குறாங்க. ப்ளஸ் செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 48 MP கேமராவில் 1.7 அப்பச்சர் வேல்யூ, 16 MBயில் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 அப்பச்சர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த 48 MP கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா மற்றும் வந்து வைட் ஆங்கிளில் வந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 120 டிகிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வர எல்லா கேமராமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஐ டெக்னாலஜியோட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இதுவும் கொஞ்சம் குறைஞ்சு போகாமல் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 16 MP பார்த்தீங்கன்னா டெப்த் எஃபெக்ட், அதாவது பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்டை வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்காக வந்து அந்த 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 32 MP கேமரா, செல்ஃபி கேமரா. ஸோ இதில் தான் ஒரு ஹைலைட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சில ஹானரில் வந்து V20 அப்படின்னு சொல்கிற மாடலில் வந்து டிஸ்பிளேக்குள்ளேயே வந்து கேமரா வச்சிருந்தாங்க. இப்போ சாம்சங் வந்து S10, ஸோ அதுக்கடுத்து S10 Plus, ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே கேமரா இருந்துச்சு. ஸோ அதை மெயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா x71 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து டிஸ்பிளேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சாம்சங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. ஸோ பேக் சைடு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸோ இந்த கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய்க்கிற பட்ஜெட்டில் வந்து இன்னும் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறது கொஞ்சம் அதில் குறை மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்னாப்டிராகன் 845 கொடுக்குறாங்க. 2.2 ஆக்டிவ் ப்ராசர். ஸோ ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து இயங்கி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியா பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனே பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொரு வர அப்டேட் வந்து உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நோக்கியா 1லேருந்து சரி இப்போ வர எல்லா மாநிலமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறாங்க. பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்டேட் வந்து சீக்கிரம் கொடுக்குறாங்க. ஸோ நோக்கியா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பஞ்சாயத்து பிரச்சனை கிடையாது. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வர எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் மாடலில் சில மாடலில் மட்டும் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே நார்மல் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 mAh பேட்டரியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தா மட்டும் தான் இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ஒரு காம்படிஷன் பிராண்டுக்கு மத்தியில் வந்து நல்லா ரன்னிங் ஆகும் சொல்லுவோம். ஸோ மற்றபடி ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 18 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ரா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் டைப் சி சார்ஜர் கொடுக்குறாங்க. V8 கிடையாது, டைப் சி. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கூட. ஆனால் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாடலில் வந்து ஹையர் அண்ட் மாடலாக இருந்தாலும் நார்மல் சார்ஜரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைப் சி கொடுக்குறது கொஞ்சம் நல்ல விஷயம். ஸோ கலர் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா பிளாக் கலரு, ஒயிட் கலரு, ப்ளூ கலர். ஸோ இந்த 3 கலர் வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாத்தோட ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,990. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். கரெக்டான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப் சேனலோ அல்லது நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓவரால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் வீடியோ உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி டெக் வீடியோவை டெய்லி மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். இதே போல் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் நோட் 10 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ஸ்பெக்கை தான் அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு அடுத்த வீடியோவில். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மொபைல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து காம்படிஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நோக்கியாக்குன்னு ஒரு பிராண்டிங் நேம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புது மாடலாக வந்து லான்ச் பண்ணிட்டே வந்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஏதாச்சும் வேறு மொபைலை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஸோ அந்த ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபேஸ்புக்கை தவிர்த்து மற்றபடி யூடியூப்பை தவிர்த்து மற்றபடி ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த